ஒருத்தர் சூனியம் வச்சு ஒருத்தர் அழிச்சிட முடியுமா அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் முட்டை வாங்கி வைக்கிறது, அழுகுன முட்டை, அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் ஜெயம் ரவி சொல்கிறாரு, அம்மா அப்பா வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க அப்படிங்கிறத அவர் பதிவிட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு செலிபிரிட்டி தானே அவர், அப்போ அவர் ஒரு மாடலாக தானே இருக்கணும். இவரை பார்க்குறவங்க தப்பான விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற மாதிரி தான் ஆகும். அதாவது பக்குவம் இல்லாத, நிச்சயமாக எமோஷன் உச்சத்தில் இருக்கிற, அதில் ஒன்று எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வேறு ஒரு பெண்மணியை கூட்டுக்கிட்டு பொது இடத்துக்கு போகிறீங்க, மேட்சிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகும்போது அது ஆர்த்திக்கு கோவத்தை உண்டு பண்ணுமா இல்லையா? ஆர்த்திக்கு இல்லைங்க, எல்லா பெண்களுக்குமே இந்த கோவம் வரும். அது நியாயமான கோவம். இந்த ஆர்த்திக்கிட்டேருந்து வெளியில் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து ஆறுதல் பண்ணது வந்து அந்த கெனிசா பிரான்சிஸ். பயங்கரமாக ஓங்கி பேசுகிறார், கத்தி பேசுகிறார், அழுது பேசுகிறார், மாறி மாறி பேசுகிறார், அப்படியே டென்ஷனில் கத்துறாரு. எப்படிங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு செலிபிரிட்டி நீங்கள் இப்படி உட்காந்து கத்தலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயம் ரவி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதுதான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா மீடியாக்களுமே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக வந்து அந்த பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து பேசியிருந்தார். அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது சார். நான் ரத்த வாந்தி எடுக்கிறன்ற அளவுக்குலாம் பேசியிருந்தார். என்ன சார் அது? அவர் ரத்த வாந்தி எடுக்கிறாரான்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து இந்த பிளாக் மேஜிக், இந்த ஒயிட் மேஜிக், இந்த எல்லோ மேஜிக், ரெட் மேஜிக்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதாவது ஒருத்தர் சூனியம் வச்சு ஒருத்தர் அழிச்சிட முடியுமா அப்படின்னா அப்படி அழிச்சிட முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எனக்கு முழுக்க நம்பிக்கை கிடையாது. அதில் எப்படி சுத்தரவாக நம்பிக்கை கிடையாதுன்னும் போது அவர் அப்படி ஒரு விஷயத்த அவர் பதிவிட்டிருக்கார் இன்றைக்கி அவருடைய ப்ரெஸ் மீட்டில். அது நடக்கலையான்னு எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு நான் பதில் சொல்கிறது சரியாக இருக்காது. இல்லை, இன்னைக்கு காலகட்டத்தை கூட அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா சார்? எடுபடுதுமா சார்? அதுதான் நான் சொல்கிறேன்ல தம்பி, எனக்கு முழுக்க அதில் உடன்பாடே கிடையாது. அப்படி நடக்கும் அப்படின்னா அதை நான் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குற ஆள். அப்படின்னும் போது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் முட்டை வாங்கி வைக்கிறது, அழுகுன முட்டை, அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், பல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு காலத்துலேயும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை தான் இது, முழுக்க மூட நம்பிக்கை தான். அதை தேடி நான் போனதே கிடையாது, போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டதில்லை, அவசியம் ஏற்பட்டாலும் போக மாட்டேன். அதே மாதிரி ஆர்த்தி அவர்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வந்து கையை அறுத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சு என்னோட பேரண்ட்ஸ்க்குமே இல்லை வந்து இஷ்டம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு சார். அது எப்படி சார் வாய்ப்பு? அவங்க வந்து சந்தோஷமாக தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணி. அப்படி இருக்கும் இந்த குற்றச்சாட்டு எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாகவே காதல் திருமணம்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அம்மா அப்பாட்ட இருந்து சின்னதாக ஒரு எதிர்ப்பாது வரும். அந்த வகையில் ஜெயம் ரவி வந்து ஆர்த்தியை காதலிக்கிறேன்னு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லும்போது அவங்க நிச்சயமாக ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அவர் தெரிவித்தாங்களா தெரிவிக்கலான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஜெயம் ரவி சொல்கிறாரு, அம்மா அப்பா வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க அப்படிங்கிறத அவர் பதிவிட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த திருமணத்துக்கு வந்து கையை அறுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. என்ன காரணம்னு தெரில. 2 பேரும் காதலிச்சாங்க, 2 பேரும் காதலர்களாக இருந்தாங்க, நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது திருமணத்தில் வந்து முடிஞ்சது. அப்படி திருமணத்தில் முடிகிற அந்த சூழலில் வந்து 2 பேருக்குள்ளே ஏதாவது கருத்து முரண்பாடு இருந்ததா, ஜெயம் ரவி வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மறுத்தாரா, இந்த மாதிரியான கேள்விகள், சந்தேகங்கள் வருது. ஸோ அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஆய் வந்து கையெது பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. அந்த கையெது பண்ணிக்கிட்டது உண்மையா அப்படின்னு நமக்கு தெரில. எல்லாமே பர்சனலான விஷயங்களாக இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி நடக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அப்படின்னா ஒரு பொசசிவ்னஸ்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஒருத்தர் மேலே ஏற்படுற காதல், அதிகப்படியான காதல், அதீதமான காதல், அது வந்து விபரீதத்தில் முடியும். ஒரு அன்பு வந்து அளவோடு இருக்கணும். அந்த அளவை தாண்டும் போது இப்படி தான், அந்த எங்கேயுமே போகக்கூடாது. நீங்கள் எனக்குத்தான், எனக்கு மட்டும்தான், என்னோட சொந்தம், என்னுடைய ஆள், எனக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோதான். அந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்படி எதுவும் நடந்ததா அப்படின்னு நமக்கு தெரில. அதிகப்படியான அன்பு காதல் கூட விபரீதமாக முடியும். அவரை ஹர்ட் பண்ணியிருக்காரு, கையில் காயங்கள்லாம் கூட காமிச்சிருந்தாரு. ஸோ இது வந்து நேத்தோ முந்தான தெரியல, சமீபத்தில் நடந்த மாதிரி தெரியல. இது வந்து ஒரு 2-3 வருடங்களாகவே அப்படி தான் ஒரு மனநிலை ஸ்டேபிளாக இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது சார் ஒரு ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது. ஆமாம், அவங்க ஹர்ட் பண்ண மாதிரி இவர் ஹர்ட் பண்ணியிருக்காங்கிறாரு. இவர் ஏன் வந்து அறுத்துக்கிட்டாரு? இவர் ஒரு படித்தவர், இவர் ஒரு பிரபலமான நடிகர், செலிப்ரிட்டி, நல்ல பண்பாளர், சினிமா துறையில் இருந்து இது வரைக்கும் கெட்ட பேர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு மெச்சூர்டு பர்சனாலிட்டி, 45 வயசுங்கிறது சாதாரணமான வயசு கிடையாது. ஒரு அனுபவம் உள்ள, பக்குவமுள்ள ஒரு மனிதராக இருக்கிற ஜெயம் ரவி அவர் ஏன் கையை எடுத்துக்கிட்டார்? அதுக்கான காயங்களை வந்து அவர் காட்டுறாரு.
பண்ணுறாரு. ஸோ அது ஏதோ ஒன்று அந்த இந்த மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்பு தான். அன்பு அதிகமாக வந்து மாறும்போது இந்த மாதிரியான விபரீதங்கள்லாம் நடக்கும். அப்படி தான் இதெல்லாம் வந்து எப்படி யாராவது ஏற்றுப்பாங்களா? அந்த கையெறுக்கிறது, இந்த காதெடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து அபத்தமான விஷயம், செய்யவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் ஜெயம் ரவி வந்து இப்படி வந்து அவங்க கையெடுத்துட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு சொன்னது ஒரு பக்கம், நான் கையெடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தப்பான விஷயம். சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் எப்படி சோஷியல் மீடியாவில் பேசுறது? இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு செலிபிரிட்டி தானே அவர், அப்போ அவர் ஒரு மாடலாக தானே இருக்கணும். இவரை பார்க்குறவங்க தப்பான விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற மாதிரி தான் ஆகும். அதாவது பக்குவம் இல்லாத சின்ன பசங்க எத்தனையோ பேர் காதலிக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு இது தப்பான முன்னுதாரணமாக இருக்கும். அதெல்லாம் வந்து செய்யவும் கூடாது, சொல்லவும் கூடாது, செய்கிறவங்கள நம்ம ஆதரிக்கவும் கூடாது, சொல்கிறவங்கள நம்ம ஆதரிக்கவும் கூடாது, எதிர்க்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நான் செத்தாதான் வந்து அவங்களுக்கு நிம்மதி அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் அந்த வார்த்தைகளை விட்டுருந்த ஒரு பொது வழியில் நமக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நமக்கு வந்து இவ்வளோ அந்தஸ்து இருக்குது அப்படின்னும் போது அந்த வார்த்தைகள்லாம் விட்டது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு எமோஷனல் உச்சத்தில் இருக்காரு அவர். நிச்சயமாக எமோஷன் உச்சத்தில் இருக்காரு, அதில் ஒன்று எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஆர்த்தி ஜெயம் ரவி அவங்களுடைய பிரிவு அது நடந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு. அந்த நேரத்தில் பெருசாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவி பண்ண தப்பு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கெனிஷா பிரான்சிஸ் யார், அவங்கள வந்து மனைவி வந்து விவாகரத்து வழக்கு போட்டிருக்காங்க. விவாகரத்து இன்னும் வழக்கு ஒரு நிலுவையில் இருக்கும்போது, இன்னும் சட்டப்படி நீங்கள் பிரியலை என்னும்போது, அப்போ நீங்கள் வேறு ஒரு பெண்மணியை கூட்டுக்கிட்டு பொது இடத்துக்கு போகிறீங்க, மேட்சிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகும்போது, அது ஆர்த்திக்கு கோவத்தை உண்டு பண்ணுமா இல்லையா? ஆர்த்திக்கு இல்லைங்க, எல்லா பெண்களுக்குமே இந்த கோவம் வரும். அது நியாயமான கோவம். தன்னை கணவர் விட்டுட்டு போயிருக்காரு, அதே நேரத்தில் வேறு ஒரு பெண்ணோட சுற்றிட்டு இருக்காருங்கிறது நிச்சயமாக ஒரு கோவம் வரும், ஒரு கோவத்தை ஏற்படுத்தும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க கெனிஷா பிரான்சிஸ்ட்டை வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர், அதாவது வந்து ஆன்மீக மருத்துவர். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மன ரீதியாக அப்படின்னா அதை அவங்க வார்த்தைகளால் கவுன்சிலிங் பண்ணியே உங்களை வந்து சமாதானப்படுத்துவாங்க, உங்கள் மனசை வந்து ஆறுதல் படுத்துவாங்க, அமைதிப்படுத்துவாங்க. அதுதான் அவங்க வேலை. அப்படி போன இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு நட்பு அது எப்படி ஏற்படுது என்னதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா பர்சனல் தான். ஸோ அப்படி ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து பொது வெளிக்கு வர்றதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். அந்த விஷயத்தை செஞ்சதுனால தான் இது இவ்வளோ தூரம் பெருசாக போயிடுச்சு. இதை வந்து செய்யாமல் இருந்திருந்தா, இந்த விவாகரத்து வழக்கு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த பெண்மணியை கூட்டிகிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், கூட்டிகிட்டு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், யார் கேட்க போகிறா? ஆனால் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பண்ணால் எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இது கண்ணை உறுத்தும். தப்பான ரோல் மாடலாக இருக்கீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு அது மேலும் வந்து கோவத்தை உண்டு பண்ணும்ல. இதுதான் இந்த எல்லாமே இந்த ஒரு பாயிண்ட்டு ஒரு மையப்புள்ளியில் தான் வந்து நிற்கிது. என்ன அப்படின்னா, அது வந்து அன்பு. அந்த அன்பு அது அளவுக்கு அதிகமாக போனதுனால தான் அந்த வேணாம் இது. அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. கெனிஷா பிரான்சிஸ், ஜெயம் ரவி ஒன்றா இருந்தாங்க. கெனிஷா பிரான்சிஸ் வந்து சமீபத்தில் நேற்றுக்கு வெளியிட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ளே இருக்கிறது நட்புன்னு தான் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நட்பை தாண்டிய உறவா அதெல்லாம் தனி கதை, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயம் ரவி அந்த ஆர்த்திகிட்டேருந்து வெளியில் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து ஆறுதல் பண்ணது வந்து அந்த கெனிஷா பிரான்சிஸ்ங்கிறவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நட்போடு இருக்காங்க. ஸோ எப்போவுமே எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மன வேதனையில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது யாராவது உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, அதாவது அது பெண்ணாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆணாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அப்படிப்பட்டவங்க கூட இருக்கும்போது அவங்க கூட இருந்து உடஞ்சி வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா, அது மேலும் வந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை தான், அந்த ஒரு உடையிற பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, அது அந்த உடையிற பாயிண்ட். இந்த எமோஷனலாக இன்னைக்கு ஏன் பேசினான்னு கேட்டிங்கல்ல, அவங்க வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? சென்னை விட்டு போகிறேன், ஜெயம் ரவி விட்டு போகிறேன், பாட போகிறது இல்லை, மருத்துவம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து அவங்க போயிட்டாங்க, கோவாக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கூட இருந்தாங்க, சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்களே அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கிற, ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்கிற, டென்ஷனில் இருக்கிற நீங்கள் சமாதானமாக பேசுகிறவங்களும் ஆறுதலாக கூட இருக்கிறவங்களும் போயிட்டாங்க அப்படின்னா அது கோவம் அப்படி பயங்கரமாக வரும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்து ஜெயம் ரவிக்கு வந்திருக்கு. கோவம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பயங்கரமாக ஓங்கி பேசுகிறார், கத்தி பேசுகிறார், அழுது பேசுகிறார், மாறி பேசுகிறாரு, அப்படியே டென்ஷனில் கத்துறாரு. எப்படிங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு செலிபிரிட்டி நீங்கள் இப்படி உட்காந்து கத்தலாமா? அது கூட அவருக்கு தெரியல. என்ன அழிக்கிறவங்கள நான் அழிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் பயன்படுத்தலாமா சோஷியல் மீடியாவில்? ஆனால் அது கூட அவருக்கு தெரியல. இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட அவருக்கு தெரியல. அப்படி
அவருடைய மென்டல் ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து ஸ்டேபிளாக இல்லை. அதனால தான் இப்படி எமோஷனாக கத்திருக்காரு. ஒருவேளை இந்த சோஷியல் மீடியானால தான் அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கான்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவரே சொல்றாரு, எனக்கு 45 வயசு ஆச்சு, ஒரு அழகு பின்னாடிலாம் நான் போகணும் அவசியம் இல்லை, நான் பல ஹீரோயின்ஸோட நடிச்சிருக்கேன், எனக்கு அந்த இதுவே கிடையாது, எனக்கு அந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க 2 பேரும் போனதை சோஷியல் மீடியால வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அது ஆர்த்தி அவர்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகி அந்த மாதிரி நடந்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? சோஷியல் மீடியா இன்றைக்கி ரொம்ப ஆபத்தான விஷயமா வந்துருச்சு தம்பி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போடுறோம்ல, இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் கண்ணா அப்படின்னான்னு போடுவாங்க. நீங்கள் பொது வழியில் பொதுவாக பேச வந்துட்டீங்க அப்படின்னா, பப்ளிக் ஃபிகராக மாறிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் கடந்து தான் போகணும். அப்படி கண்டுக்கிட்டு நீங்கள் வந்து அதை பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இது எல்லா பப்ளிக்கில் பேசுகிறவங்களுக்கும் இருக்குது. அந்த சிக்கல்லாம் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இருக்குது. கண்டபடி ஒரு 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 தராதரம் இல்லாமல்லாம் வந்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னமோ வந்து கமெண்ட்டில் போடுறாங்க. கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா கூட அது வந்து கமெண்ட் போடுவாங்க. ஒரு நல்லவரை பற்றி பேசுனீங்கன்னா கூட அது வந்து கமெண்ட் போடுவாங்க. அப்படி ஒரு மனநிலையில் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாக்காரங்க இருக்காங்க. சோஷியல் மீடியாவுடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறது 100% உண்மை தான். அதனால் வந்து இவருக்கு உள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா, அது பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் மனசை வீக்காக வச்சுக்கூடாது. நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் என்ன எழுதுனா என்ன, உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மனதளவில் திடமாக இருந்தீங்கன்னா தானே நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர், நீங்கள் மனதளவில் திடமாக இருக்கணும். ஒரு ஆண் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும். ஆணுன்னு இல்லை, பெண்ணாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணும். அந்த ஆளுமை இல்லாமல் ஒரு சூழல் வந்துச்சு உடையிறீங்க அப்படின்னாலே அது உங்ககிட்ட இருக்கிற மைனஸ். சோஷியல் மீடியா பார்த்தெல்லாம் பயந்துட முடியுமா? எதை பார்த்தும் பயப்பட முடியாது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, லாரிக்காரன் டமார்னு வந்து அடித்து கொண்டுடுறான், இல்லை பிளாட்ஃபார்மில் தான் போகிறீங்க, குறுக்க வந்து அடிக்கிறான், ஸ்பாட்லேயே முடிஞ்சு போயிடுது கதை. அதுக்கு பயப்பட முடியுமா? ஐயோ எல்லாரும் மரணிக்க போகிறோம்ல, ஆஹா நாளைக்கு நாளைக்கு செத்துருவோமா நம்ம உயிரோடு வாழ முடியுமா? அதுக்கெல்லாம் வந்து கவலையப்படக்கூடாது. அசால்ட்டாக வந்து இதெல்லாம் கடந்து போகணும். அப்படி ஒரு மனநிலையில் ஜெயம் ரவி இல்லைங்கிறது வருத்தம் தான். இன்னொரு பக்கம் எப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உண்மையாலுமே பார்த்திங்கன்னா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பெரிய லெவலில் ஒருத்தரை வந்து அழிக்கணுமா, ஒருத்தரை பற்றி தவறான கருத்துக்களை தொடர்ந்து விடணுமா, அதுக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு பண்ண முடியும். இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒருத்தரை பற்றி பாராட்டி அவர் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியுமா, அதுக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி வகை இருக்குன்னும் போது இது காலத்தின் கட்டாயம், இது இயற்கை, இதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. இது வந்து எப்படின்னா டெக்னிக்கலாக அட்வான்ஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஒரு காலத்தில் வந்து செல்ஃபோன்னு ஒன்று இருந்துச்சா? கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து எங்கே இருந்தாலும் யாருமே வந்து தொடர்புபடுத்தி கொள்ள முடியும். நீங்கள் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா கூட வாட்ஸ்அப் காலில் போனால் நீங்கள் பண்ண உடனே அங்கே ரிங் போகுது. ஸோ அப்படி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் இதெல்லாம் வந்து நவீனப்பட்டுக்கிட்டே தான் போகும். ஸோ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸை பொதுவாக வந்து மனிதர்களாக இருக்கிற நம்ம வந்து அது சரியாக பயன்படுத்துகிறோமா தவறாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து தவறாக பயன்படுத்துறது தான் அதிகம் பார்க்குறோம். அதனால தான் இந்த பிரச்சனை. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.